ஜாஃபர், thank you. இத்தனை வருஷம் உழைப்பு தான் வந்து இன்னைக்கு நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க ஜாஃபர். அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாவக்கதைகள்ல அந்த ஒரு சீன், அந்த கேமராக்கு பக்கத்துல ஒரு க்ளோஸ் வச்சிருப்பாங்க. அந்த க்ளோஸ்ல அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு சீன். அது எங்களுக்காக சும்மா லைட்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்ட முடியுமா ப்ளீஸ்? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து சம்மந்தமே இல்லாமல் நான் நடிப்புக்கு வந்தேன். எனக்கு வந்து சம்மந்தமே இல்லை. ஒருத்தவங்கெல்லாம் ஆடிஷனில் கஷ்டப்பட்டு படம் பண்ணி அவார்டு வாங்குவாங்க. ஆடிஷன்லேயே சொதப்பி அவார்டு வாங்குற ஒருத்தன் நானாக தான் இருப்பேன். ஸோ என் மேலே நம்பிக்கை வச்ச அதே நம்பிக்கையை சொல்கிறேன் நான். விக்கி, எனக்கு ரொம்ப நன்றி. அண்டு எனக்கு இதான் என்னோட ஒரிஜினல் வாய்ஸ். படத்தில் வந்து தேனீஸ்வர் சார், அவருக்கும் நன்றி. ஆடிஷனில் சொதப்பின ஒருத்தனை தைரியமாக கூப்பிட்டு போய் நீ தைரியமாக பண்ண, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவார்டு வாங்க வச்சிட்டாரு. ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அந்த இதா ஆமாம், அந்த ஒரு அது மடியெல்லாம் பண்ண சொன்னால் வர கம்ஃபர்டபுளோ அது இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் அந்த ஃபுல் ஃபீலிங்கோட அந்த சீன் நாங்கள் பார்த்தே ஆகணும். அப்போ நீங்கள் ஜிம்மி ஜிப்பு தான் இங்கே வைக்கணும். வச்சிடலாம், நீங்கள் அவ்வளோதானே. பா ஜிம்மி வா, கிட்ட வா. ஜிம்மி வாங்க வாங்க வாங்க, கிட்ட வாங்க. அவ்வளோதானே. ஃபுல் ஃபீலிங்கில் இறங்குங்க ஜாஃபர், நம்ம வீடு தான். பிஹைண்ட் ரூட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ் வந்து நான் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் ஏறுறேன். பட் வேறு மாதிரி ஏறுறேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து இப்போ ஒரு டான்ஸராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். வாய்ப்பு அமைஞ்சதில்லை. கொரியோகிராஃபராக ஆட வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அப்பயும் நடந்ததில்லை. பட் இப்போ ஒரு டெபியூ ஆக்டராக வாங்குகிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பெட்டர் பொசிஷன்லேருந்து வாங்குகிறேன். ஸோ ஆல்வேஸ் இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த அவார்டு எனக்கு அவார்டு மட்டும் இல்லை, இது நிறைய பேரோட நம்பிக்கை. ஸோ எங்கள் அம்மா அப்பாவோட நம்பிக்கை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நம்பிக்கை, என்னோடய அக்காவோட நம்பிக்கை, என் கேர்ள் ஃப்ரெண்டோட நம்பிக்கை. அண்ட் நிறையா பேர் இன்னுமே நான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. 8 வருஷம் ஆச்சு பிரபுதேவா ஷோ முடிஞ்சு. ஆனால் இன்னுமே எங்கே போனாலுமே அந்த கைத்தட்டல் என் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுதான் இன்னும் நான் ஓட வைக்குது. அது இன்னும் அப்படியே மீண்டு போகும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். அண்ட் 8 இயர்ஸ் இந்த 8 செகண்டில் சர்ன்னு போயிடுச்சு. அதில் நான் என்ன சம்பாரிச்சேன் இல்லைன்னு தெரில, ஒரு நல்ல நண்பர்கள் சம்பாரித்தேன். நான் இங்கே நிற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.